வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தெய்வீக பரிகாரங்கள். இந்த வீடியோவில் நம்ம இப்போது குரு பெயர்ச்சிக்கான ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது மிதுன ராசிக்கான பலன். குரு பெயர்ச்சிக்கு மிதுன ராசிக்கான பலன். மிதுன ராசிக்காரங்களான உங்களுக்கு குரு பகவான் 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கிறதுனால, அதாவது உங்களோட மிதுன ராசிக்கு தான் குரு வர்றாரு. இது ஜென்மகுருன்னு கூட சொல்லலாம். இதனால் உங்களோட ஜாதகத்தில் உங்களோட வாழ்க்கை முறையில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இங்கேருந்து உங்கள் 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீடை பார்க்குறதுனால குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். இப்போது 2வது குழந்தை அப்படி பிளான் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் குழந்தை கண்டிப்பாக அமையும். இப்போ படிப்பு துறையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன படிக்கணும், புதுசாக ஏதாவது கோர்ஸ் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் டவுட் இருந்திருக்கலாம். நீங்கள் விரும்பின படிப்பை படிக்கலாம், இல்லை படிப்பு நின்று போயிருந்ததுன்னா அவங்க அந்த படிப்பை தொடரலாம். இதுக்கெல்லாம் மிகவும் ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. நீண்ட நாளாக வரன் பார்த்துட்டே இருக்கோம், திருமணமே முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும். திருமணமானவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னு பிரிஞ்சிருந்தாலும் அவங்க மறுபடியும் மனசு ஒன்று கூடி சேர்ந்துருவாங்க. பரஸ்பரம் உங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போ திருமண வாழ்க்கை முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வியாபாரத்தில் புதுசாக என்ன பண்ணாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இந்த சமுதாயத்தில் எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை நீங்கள் வர அளவுக்கு வியாபாரத்துலேயும் தொழிலையும் முன்னேற்றமும் நல்ல லாபமும் நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டம் கூட சொல்லலாம். ஆனால் இந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா அவர் மறுபடியும் கொஞ்சம் வக்கரம் அடைஞ்சு மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறப்போ உங்களோட தொழிலில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் சிக்கிக்கிட்டு யாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிக்கிற வேண்டாம். வேலையில் வெற்றிக்கான வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வெற்றிகரமான காலகட்டம் தான் சொல்லலாம். இந்த வக்கர நிலை வேலையில் இருக்கவங்கள பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதே வக்கரமான குரு பகவான் டிசம்பர் மாதம் மறுபடியும் வக்கர நிலையிலேருந்து நிவர்த்தி அடைஞ்சு மிதுன ராசிக்கு வக்கர நிலை நிவர்த்தி அடைந்த நிலையில் மறுபடியும் பெயர்றாரு. அந்த சமயத்தில் உங்களோட குடும்பத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ உடல் நலத்தில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படலாம், இல்லை நோய் போகலாம். உங்களோட வாழ்க்கையில் திருமண உறவுகளில் வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு அந்த வக்கர நிலை மாறும்போதும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடி நல்ல குழந்தை பாக்கியம், குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயனுள்ள வகையாக இதை பயன்படுத்திக்கிறது உங்களோட பொறுப்பு. இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.